கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனின் அருளுங்க. இந்த கன்னிராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் முழுமையா கிடைக்குமுங்க. கால புருஷ சக்கரத்துல 6வது ராசியா வலம் வரக்கூடிய நவகிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியா கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. பொதுவா கன்னி ராசினா யாருங்க? எல்லார்கிட்டையுமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஆனா அந்த கன்னிராசிக்காரர்கிட்ட மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இருக்குங்க. என்ன தெரியுமா? முயற்சியை கூட குதூகலமா நினைச்சுதான் வந்துட்டு வேலை செய்வாங்க. முயற்சிங்கிறது செஞ்சு பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆனா பார்க்கலாம், இல்லை விட்டு விடலான்னு நினைப்பாங்க. ஆனா அந்த முயற்சி கூட முழு மூச்சா செய்து அதை நினைச்சு ஒரு மனுஷனுக்கு முதுகலைனா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆனா அதே மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்கங்க. ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் வேணா அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதப்ப இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்கங்க. அதே போல பேச்சில் கொஞ்சம் காரசாரமாக பேசினா கூடிய இவங்களுடைய இதயம்ங்கிறது ஈரம் கொண்டிருக்குமுங்க. இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க. ஆனால் இவங்க அந்த மென்மையை வெளிக்காட்டுறதுக்கு தயங்குவாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய பேர்கிட்ட ஏமாந்தாச்சு, இனியும் ஏமாற தயாரா இல்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி தான் அந்த பேச்சில் ஒரு மாதிரி திமிராவும், ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரையும் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்குமுங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பேசினா போதும், அது அப்படியே கலட்டி வச்சிருவாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க. ஈவு இரக்கத்துக்கு இவங்களுடைய பெயரை நீங்கள் தாராளமாக எழுதலாமுங்க. யார் என்னன்னு தெரியலனா கூட உதவி செய்கிற வள்ளல்கள்னே சொல்ல இப்பேற்பட்ட குணநலங்கள் கொண்ட கன்னிராசி கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏங்க, யார்கிட்ட போய் கேட்க? எந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லும்? உங்களுடைய குமுறல் இதுவாக தான் இருக்குங்க. சுத்தி வளர்ச்சியை பார்த்தா எல்லாருக்கும் தப்புக்கு காரணமாக நானாவே இருக்கிறேன். கன்னிராசி உணர்வு இதுதாங்க. ஏன்னா நான் இடம் கொடுத்ததுனால தான் அவங்க என்ன ஏமாத்துறாங்க, நான் இடம் கொடுத்ததுனால தான் அவங்க அதை செய்யாமல் போயிட்டாங்க, நான் இடம் கொடுத்து தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி தன்னுடைய வாழ்க்கையை தரமட்டமாக்குறதுக்கு காரணம் தானேன்னு சொல்லிட்டு கூட நிறைய நேரம் உணர்ந்து வலியால துடிச்சிருக்கீங்க. அதற்கு யார் பதில் சொல்லுவான்னு யோசிக்கிறீங்க. அந்த கஷ்டங்களுக்கு பதில் சொல்ல சனீஸ்வர பகவானே உங்களுக்கு அடுத்த 138 நாட்கள் வாய்ப்பு கொடுக்குறாருங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சரி பண்ணிக்கோ, இப்படி அதிர்ஷ்ட புதையலுக்கான சாவியை உன் கையில் கொடுக்க போகிறாருங்க. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? எல்லாம் உங்களுக்கு மாற்றம் வருதுங்க. இல்லை மாறாமல் இருக்கிறது அது என்னங்கிறது தெளிவாக பார்க்கலாமுங்க. நிஜமாவா சனீஸ்வர பகவான் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறாரா? ஆமாங்க. தலைப்பு பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நிறைய உறவுகள் நினச்சிட்டு இருக்கு. அப்படி நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரங்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறாருங்க சனீஸ்வர பகவான். இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்களா?
சனி பகவான் இந்த பெயர்ச்சியில ராஜாதிராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. குறிப்பா இவரால இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்குமுங்க. அதிர்ஷ்ட ராசிக்காரர்களா நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க. ஒட்டுமொத்தமா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பயணங்கள் கூட உங்களுக்கு பண பழக்கங்களை கொடுக்குங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு வரலாம்னு போவீங்க. அங்க கூட ஏதாவது ஒரு வகையில பண வரவு இருக்குமுங்க. நிதிநிலை வலுவா இருக்குமுங்க. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க போறீங்க. குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்துடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்த போறீங்க. அதே போல பண வரவுங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேருமுங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமுங்க. அதே போல எதிரிகள் உங்களை வந்து வீழ்த்தணும், உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சா கூட முடியாத அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும்னு ஒருத்தவங்க வராங்க, கல்லை எடுத்துட்டு உங்க தலையை உடைக்கணும்னு வராங்க, அங்க இருந்து தூக்கி போடுறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு, மரத்துல வந்து ஒரு மாங்காய் பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒண்ணுங்க, உங்க மேல பட வேண்டிய கல்லு அந்த மரத்தின் மீது பட்டு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில தேங்காவோ மாங்காவோ கீழே விழுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்தால் கூட அது உங்களுக்கு நல்லதா நடக்குமுங்க, நல்லதா மாறுமுங்க. விஷமே கொடுத்தாலும் அது உங்களுக்கு அமிர்தமா மாறுங்கிறதுல சந்தேகமே வேணாமுங்க. ஏன்னா திருடங்கையில சாவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் பாதுகாத்து நிற்கிறப்போ, யாராச்சும் உன் மேல கையை வச்சா கையை உடைச்சிருவேங்கிற மாதிரி அப்படி வந்து நிற்கிறாருங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து அரசியல் துறையில ஏதாவது இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குமுங்க. இதை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில அரசியல் துறையில என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாமுங்க. ஒட்டு மொத்தமா அரசியல்ல ₹1 கூட சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து வருமானத்தை அதிகமா சேர்த்துக்கலாமுங்க. சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்குமுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குழந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படுமுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்குமுங்க. பொது தேர்வு போட்டித் தேர்வு ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த வருஷத்துல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்குமுங்க. இதோட தொழில் ரீதியாவோ நல்ல வெற்றியை பார்ப்பீங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதை இந்த சமுதாயத்துல அதிகமாகுமுங்க. கூட்டு தொழில் செய்யறவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுதுங்க. ஒட்டுமொத்த சனீஸ்வர பகவான் இந்த சனி பயிற்சியில உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு தீர்வு கொடுக்கறாருங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது சனி பகவான் தரக்கூடிய பலன்கள்ல பொதுவா கொஞ்சம் பார்த்துருக்கோங்க. இப்ப விரிவா அவர் தரக்கூடிய 15 பலன்களை குறிப்பிட்டு சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரோக்கியத்துல இருந்த குறைகளை நீக்கி வைக்கிறாருங்க. விபத்துக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நிலையில மாற்றத்தை கொடுக்கறாருங்க. படுத்த படுக்கையா இருந்தா கூட சரிங்க, எழுந்து நடமாட வைக்கிறாருங்க. அடுத்ததா 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாம பார்த்துக்கோங்க. இந்த கன்னி ராசிகள் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணமுங்க. இதை வந்து இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாதுங்க. எல்லாத்தையும் சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கூட வேலை பார்க்குறவங்க அது இதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிக்கணுமுங்க. வாழ்க்கை துறையில வழியில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனமா வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டையும்
பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையுமே, அதாவது கணவர் வகையில் சொல்கிறேங்க, மனைவி வகையில் சொல்கிறேங்க, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. அதே போல் உடன்பிறப்புகள் அவங்களால கடன்கள் பற்றியும் உங்களுக்கு தலைவலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இதனால் கூட பிறந்தவங்க செலவு பண்ணலாம், கடன் வாங்கி செலவு பண்ணலாம்னு வாங்கிட்டு மாட்டிப்பீங்க. அவங்களுக்கு தேவைகள் அது கிடையாதுங்க. அவங்களுடைய தேவைகளை கொண்டு வந்து உங்கள் தலையில் திணிச்சிட்டு போகிறாங்க. அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு இது பண்ணுறாங்கங்க. உண்மையான தேவைகளுக்காக இருக்காது. யோசித்து செலவு பண்ணுங்க. அடுத்ததா 4வது பார்த்தீங்கன்னா, சிக்கல்கள் சரியாகுதுங்க. எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக இருந்துட்டா போதுமுங்க. பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துப்பாங்க. உத்தியோகம், வியாபாரத்தின் பேரில் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரியதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த பிரிவுமே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குமுங்க. என்ன கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்குமுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தனவிருத்தி கொடுக்குறாருங்க. இருந்தாலும் அதுதான் நம்ம கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க, ஆப்படிச்சிருவாருங்க. அதே போல் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. விலை உயர்ந்த பொருட்களை, நகை நட்டு சொத்து ஆவணங்களை வாங்குறப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஆனால் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாருங்க. அடுத்ததாக 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சொந்த வாகனங்களில் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. அப்படி பயணம் பண்ணியே ஆகணும்னா டிரைவர் போட்டுக்கோங்க. அதே போல் பிரபலங்கள், வேற மொழி பேசுகிறவங்க, வேற மதம் சார்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்ததா அரசாங்க வழியில் அலட்சியம் வேணாமுங்க. ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதே போல் சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எதை செய்கிறதுனாலும் சரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்களை கவனம் வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுமுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்கன்னா கூட வேலை பற்றின எதுவும் யோசிக்க வேண்டாங்க. அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானே சொல்லிக்கிட்டு முழுசாக மாட்டி விட்டுருவாங்கங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட. அதே மாதிரி வேலைப்பளு அதிகமாக இருக்குமுங்க. ஆனால் கரெக்டாக வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த வேலைப்பளுங்கிறதே உங்களுக்கு உயர்வையும் அங்கீகாரத்தையும் பெற்று கொடுக்குமுங்க. 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகுமுங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அண்டை வீட்டார்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. யாரையும் ஃபஸ்ட்டு நம்பிடாதீங்க. 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கையிருப்பை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா கையிருப்பு கரையிறதுக்கு வெளியில் கடன் வாங்குறதுக்கும் சூழ்நிலை இருக்குதுங்க. கூடுதல் வரைக்கும் வீண் செலவு, கேளிக்கை செலவு இதில் குறைச்சிக்கிறத பாருங்க. 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தையாரோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமாக தான் சேருமுங்க. அது உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று கொடுக்குமுங்க. தவறாமல் வேலையில் கவனம் எடுங்க. 11வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மன நிம்மதியான வாழ்க்கை அமையுமுங்க. வெளியிடங்களில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகுமுங்க. 12வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உடல் பிறந்தவங்க வழியில் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உடன் பிறந்தவர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்க வச்சிருவாங்க. சொத்தை பிரித்து கூடுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வருமுங்க. எல்லாரையும் நான் தவறு சொல்லலை. ஒரு சில கன்னிராசிகளுக்கு உடன்பிறப்புகளால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உஷாராக இருந்துக்கோங்க. 13வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி அதீத அக்கறை தேவைப்படுதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியம் கூடாதுங்க. முக்கியமான விஷயங்களை நீங்களே நடத்தி முடிச்சுக்கணுமுங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணுமுங்க. புதிய முதலீடு பண்ணுறேன், பண விஷயமாக இருக்குதா, பல முறை யோசிச்சு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பழைய முதலீடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. 14வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பணியிடங்களில் கோபமாகவும் வேகமாகவும் நடந்துக்கவே கூடாதுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்ககிட்ட பொறுமையைத்தான் சோதிப்பாருங்க. கோபப்படுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவாருங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் இருக்குதுங்க. நிதானமாக நடக்கிறது ரொம்பவும் அவசியம்ங்க.
வீண் விமர்சனங்களை தவிர்த்து யாரு என்ன பேசினாலும் சரி, அதே போல மூத்த அதிகாரிகள் கிட்ட அதிகமா உரிமை எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் தானாக கிடைக்குமுங்க. திடீர் இடமாற்றம் இருக்குமுங்க, அதையும் ஏத்துக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமா முடியுமுங்க. அடுத்ததா 15வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ஒட்டுமொத்த பாதிப்பையும் சரி செய்யக்கூடிய வகையில தான் இருக்குமுங்க. ஆனா என்ன, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எதை செஞ்சாலும் சரி, பொறுமை, நிதானம், எச்சரிக்கை. இத 3 மட்டும் ஃபாலோ பண்றது ரொம்பவும் முக்கியமுங்க. கன்னி ராசியோட வாழ்க்கையில கஷ்டங்கள் துளி அளவும் இல்லாம அப்படியே என்ன சொல்றது, செருப்புல ஒட்டுன மண்ணு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமுங்க. சரிங்களா? கொஞ்சம் குழப்பமா இருக்குமுங்க. ஒரு சில விஷயங்களை கையாளுறதுக்கு பொறுமையா இருந்துட்டா குழப்பங்கள் தன்னால முடிஞ்சு அழுதுட்டு ஓடி போயிடுங்க. ஒட்டுமொத்தமா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவு கிடைக்குமுங்க, அமைதி பெருகுமுங்க, செல்வாக்கு அதிகமாகுமுங்க, நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது சனீஸ்வர பகவானுடைய காலத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு கொடுத்துருக்குறங்கிறத புரிய வச்சாச்சுங்க. இப்ப தனிப்பட்ட முறையில கன்னியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத பார்க்கலாங்களா? கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இனி நன்மையான பலன்களை மட்டுமே இவர் கொடுக்க போறாருங்க. சங்கடங்கள் விலகுதுங்க, நெருக்கடிகள் இல்லாம போகுங்க, முயற்சிகள் வெற்றி பெறுமுங்க. இந்த காலம் முழுவதுமே யோகத்தை கொடுக்கறாருங்க. நினைச்சதுல வெற்றி பெற வைக்கிறாருங்க. செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாருங்க. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துறாருங்க. இதோட உடலில் இருந்த பாதிப்புகளும் விலகுதுங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு கொள்ளக்கூடிய நேரம் இதுங்க. மேலும் வாழ்க்கையில வளம் மாறுதுங்க, பொன் பொருள் சேருதுங்க. குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க. பணவரவும் அதிகமாகுதுங்க. எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கறாருங்க. எல்லாத்துலேயுமே வெற்றிதாங்க. தொழில்ல தடைகள் விலகுதுங்க. பொருளாதார நிலையில உயர்வை கொடுக்கறாருங்க. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் எல்லாருக்குமே செல்வாக்கு உயருதுங்க. எண்ணியது எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலமா இது இருக்குதுங்க. தொழில் ரீதியா நெருக்கடிகள் விலகி தொழில்ல லாபம் அதிகமா கிடைக்குமுங்க. பணியாட்களா இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கூலி வேலை செய்தாலும் சரி, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுதுங்க. அவர்களோட திறமைகளுக்கு இனி மதிப்பு கிடைக்குமுங்க. ஊதிய உயர்வும் கிடைக்குமுங்க. வேலையில பொறுப்பு உயருமுங்க. வேலைப்பளு அதிகரித்தாலும் தனி மரியாதை கிடைக்குமுங்க. அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் விரும்பியது இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்குதுங்க. உங்களை தேடி வருவாங்க. உங்களை பகைச்சிக்கிட்டவங்களை எல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்கங்க. இந்த காலகட்டத்தில் மனசில் வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகமாகுதுங்க. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க. எல்லா வகையிலுமே வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குதுங்க. முழுசா குணமடைய போறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகி, குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி, தம்பதியோட ஒற்றுமை அதிகமாகுதுங்க. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுதுங்க. இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடியுமுங்க. பணத்தட்டுப்பாடு விலகுதுங்க. புதுசா வீடு கட்டி குடிபோகக்கூடிய யோகம் கூட இருக்குதுங்க. அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரம் உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்குறாருங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுதுங்க. அதிகபட்சமான லாபத்தை அடைய போறீங்க. உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாக போகுதுங்க. குறிப்பா உங்க நிலையில முன்னேற்றம், செல்வாக்கு உயருமுங்க. பட்டம், பதவி எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க.
சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுதுங்க. பொருளாதார நிலையில உயர்வு, குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குமுங்க. தொழில்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகப் போகுதுங்க. வருமானத்துல தடைகளுமே சரியாகுதுங்க. இன்னும் ஒரு படி மேல சொன்னா உங்க ஆற்றலே அதிகமாகுதுங்க. முயற்சிகள் வெற்றியா மாறுதுங்க. கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. தொழில் ரீதியா சங்கடங்கள் விலகி திட்டமிட்டு செயல்படுவீங்க. மேன்மைய பார்க்க போறீங்க. பணியாளர்கள பொறுத்தவரைக்கும் அரசாங்க துறையிலயோ, தனியார் துறையிலோ, ஆண்களோ, பெண்களோ உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. பிரச்சனைகள் தீருதுங்க. எதிர்பார்த்த பதவி, இடமாற்றம் கிடைக்குதுங்க. மேல் அதிகாரிங்க கிட்ட ஆதரவு கிடைக்குமுங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுமுங்க. ஊதியம் வருமுங்க. பொறுப்புகளும் அதிகமாகுமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருதுங்க. உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க. அலுவலக பணிகள்ல பதவி உயர்வு கிடைக்குமுங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுமுங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்குமுங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீருமுங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த மருத்துவங்கள்லையும் பெற முடியுமுங்க. அதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரிங்க, இப்போ மருத்துவ சிகிச்சைகளால ஆரோக்கியம் மேம்படுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்குதுங்க. குடும்பத்தினருடைய சங்கடங்கள் விலகுதுங்க. இதோட சொத்து மீது ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான நிலை கிடைக்குமுங்க. புதுசா வீடு கட்டி குடிபோகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குதுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாக வெளிப்படுமுங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கை உயர்த்தி கொள்ள போறீங்க. அடுத்ததா சித்திரை நட்சத்திரமுங்க. நெருக்கடிகள் விலகி நிகழ்ச்சியான நிறைய சம்பவங்களை அனுபவிக்க போறீங்க. அதாவது சமுதாயத்துல செல்வாக்கையும் முயற்சிகளையும் வெற்றிகளையும் இது பண்ண போறீங்கங்க. பகைவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பணவரவையும் நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றலையும் பெற போறீங்க. பூர்வீக சொத்துகள்ல இருந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே விலக போகுதுங்க. பிள்ளைகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி பணவரவுல இந்த நெருக்கடிகள் விலகி எல்லாமே அதிர்ஷ்ட காலமா பிரகாசிக்க போகுதுங்க. குறிப்பா போக போக வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம், போட்டி எல்லாம் அவங்க கிட்ட போட்டி போடப்படாம பின்வாங்குவீங்க. செயல்பாடுகள் லாபமா மாறுதுங்க. சங்கடங்களை அகற்றி வைக்கிறாருங்க. நன்மைகளை அதிகரிச்சு கொடுக்கறாருங்க. போராட்டமான நிலையில இருந்த உங்களுக்கு விடுதலை கொடுக்கறாருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிச்சு வைக்கிறாருங்க. புதுசா வீடு கட்டி குடியேறவும் வைக்கிறாருங்க. அரசியல் செல்வாக்கு உயருதுங்க. புதிய பதவிகள் பொறுப்புகள் சேருதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தோன்றுமுங்க. பணம், பதவி, பட்டம், செல்வாக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கைய வளமா மாறுதுங்க. விவேகமா செயல்பட வைக்கிறாருங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு சேர்க்கிறாருங்க. தெய்வீக சிந்தனை அதிகமாகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுதுங்க. தைரியமா செயல்பட்டு வருமானத்தை அதிகரிக்க போறீங்க. தொழில்ல எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க. போட்டியாளர்கள் விலகி போவாங்கங்க. புதிய முதலீடு கூட லாபத்தை கொடுக்குமுங்க. புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்க நினைக்கிறவங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுதுங்க. தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கூலி வேலை செய்தாலும் சரி சாதகமான நேரமாக இருக்குதுங்க. தனியார் வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய உயர்வு முதலீட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களுடைய உடைமைகளுக்கு மதிப்பு கிடைக்குமுங்க. ஊதிய உயர்வு கிடைக்குமுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இப்போ விலக ஆரம்பிக்குமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்பு அதிகமாகுதுங்க. குழந்தையோட அருள் கிடைக்குமுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகுதுங்க. உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை அதிகமாகுமுங்க. சாமர்த்தியமா செயல்பட்டு புதுசா சொத்து வாங்குவீங்க. திருமணம், வேலை, கல்வி எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. மறைமுக எதிரி கூட காணாம போவாங்கங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியுமுங்க. மேற்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒட்டுமொத்தமாக தேர்வில் வெற்றி உண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பாதிப்புகளுமே இப்போ சரியாகுதுங்க. ஆரோக்கியத்தில் மருத்துவ சிகிச்சையால் மேம்பாடு
மேம்பாட்டை பார்க்க போறீங்க. நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருமுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குதுங்க. குலதெய்வ வழிபாட்டால சிலர் நினைச்சதை அடைய போறீங்க. எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்குதுங்க. துரிந்து செயல்பட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்ட போறீங்க. உங்களுடைய வசதி வீடு கட்டி அதுல குடியேற வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. பிள்ளைகளுடைய விருப்பப்படி அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயருதுங்க. ஒட்டுமொத்தமா அந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஈடு இல்லாத அளவுக்கு வாய்ப்புகளை அள்ளித்தான் கொடுத்துருக்குதுங்க. இதுல அலட்சியம் காட்டாம சரிவர பயன்படுத்திட்டா மட்டும் போதுமுங்க. சனி பகவான் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கும் நிலைச்சிருக்கணுமுங்க. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இதற்கான பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகங்களில் வெற்றியடையக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு 8 எல்லை தீபம் ஏற்றி அதே போல் 8 பேருக்கு அன்னதானம் கொடுக்க நினைச்ச காரியங்கள் கைகூடுமுங்க. நிலையான செல்வாக்கு, எதிரிகள் இல்லாத மனநிறைவு, சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.